கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 27வது நாளிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து தியானிக்கும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் தேவ ஆவியான நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி தேவ ஆவியான கரங்களை அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லார் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த 27வது நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே மகிமையான பிரசனத்தில் ஆண்டவரே நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள், நாங்கள் புத்தியிலே குறைவுள்ளவர்கள், நாங்கள் அறிவிலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஞானத்தின் ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் சத்தியத்தை சரியாய் கற்றுக்கொள்ளவும், எப்படி ஆகிலும் ஆண்டவரே கர்த்தர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி ஆண்டவரே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளில் மகிமையான அந்த நேரத்தில் நாங்களும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாவதற்கு எங்கள் நல்ல ஆவியானவர் வசனங்கள் மூலமாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய கரங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 27வது நாளிலும் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்பில் நாம் வசனத்துடன் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 27வது நாளில் நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 14வது அதிகாரம் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று, முதல் 5 வசனங்களிலே சியோன் மலையில் இருக்கிற சியோன் மலையிலே காணப்பட்ட 144,000 பேரை பற்றிதான வெளிப்பாடு. அடுத்த 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் 5 தூதர்களின் செய்தி என்றதான 2 பகுதிகளை இந்த அதிகாரம் கொண்டது. இந்த நாளில் அதன் முதல் பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது இது எந்த காலம் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த நாட்களிலே நாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியானது 7 ஆண்டுகள் சாத்தானுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது என்றும், அந்த வானத்திலிருந்து தள்ளப்பட்டதான வலு சர்ப்பமாகிய தள்ளப்பட்ட சாத்தான் தன்னுடைய பொல்லாத ஆவின் சேனைகளோடு அவன் 7 ஆண்டுகள் பூமி ஆளுகை செய்ய போகிறான். அந்த 7 ஆண்டுகளிலே அந்தி கிறிஸ்துவின் மூலமாக உலக அரசியலமைப்பை தன் கரங்களிலே பிடித்து கொள்ளப் போகிறான். கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். அதாவது ஜனங்கள் தன்னையும் அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களை வஞ்சிக்கப் போகிறான் என்றும், அதை தொடர்ந்து உலக வியாபார சந்தையை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகிறான். ஆகவே விற்கவும் கொள்ளவும் தக்கதாக அந்த காரியங்களை செய்வதற்கு முத்திரையிட வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை கட்டாயப்படுத்தி உலக வியாபார சந்தையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகிறான். ஆக இந்த 7 ஆண்டுகள் சாத்தானுடைய ஆளுகை பூமியிலே வெளிப்பட போகிறது. அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் உலகம் ஆளுகை செய்யப்பட போகிறது. இந்த காலகட்டத்தில் முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் நாம் தியானிக்கிறோம். அதாவது வேதத்தில் 3.5 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் பிரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசி 3.5 ஆண்டுகள் இது மகா உபத்திரவம் என்று சொல்லுவதனால் நாம் தியானிப்பதற்கு எளிதாக முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் நாம் பிரித்து தியானிக்கிறோம். ஆக ஏற்கனவே முதல் 3.5 ஆண்டுகளில் நடக்கிறதான உபத்திரவ காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் முதல் 3.5 ஆண்டுகளின் முடிவு பகுதியிலும்
அடுத்த 3.5 ஆண்டுகள் துவங்குகிறதான அந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்கள், அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதான தரிசனங்கள், அந்த காலகட்டத்தில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த 14ஆம் அதிகாரத்தோடு இந்த இடைப்பட்ட பகுதி முடிய போகிறது. இந்த 14ஆம் அதிகாரம் முடியும் பொழுது உபத்திரவ காலத்தினுடைய பிந்திய 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகிவிடும். ஆக இந்த 14ஆம் அதிகாரம் முடியும் பொழுது அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகிறது. அதற்கு பின்பதாக மகா உபத்திரவ காரியங்கள் பூமியிலே வெளிப்படும். ஆகவே இந்த 14ஆம் அதிகாரத்தோடு முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகிவிடும். இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தை முதல் 5 வசனங்களை தியானிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு சீயோன் மலையில் 144,000 பேர். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இப்ப அப்போஸ்தலன் யோவான், இது முந்தின அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, பூமியிலே வெளிப்பட்டதான அந்தி கிறிஸ்துவினுடைய ஆர்ஜின், அவன் எங்கிருந்து தோன்றுகிறான் என்பதை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்பாடை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது இந்த 13ஆம் அதிகாரத்தின் வெளிப்பாடை பார்க்கும் பொழுது பூமியிலே முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவங்கள் முடிகிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவினுடைய தோற்றம் எங்கிருந்து வருகிறது என்கிறதான ஒரு வெளிப்பாடை இந்த நேரத்தில் கர்த்தர் யோவான் கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து வந்தான் அர்த்தம் அல்ல, ஏற்கனவே வந்து விட்டான். அவனுடைய ஆரம்பம் எங்கே, எந்த தேசத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து எழும்புவான், அந்த குணாதிசயம் என்ன என்பதை குறித்து வெளிப்பாடை தான் கர்த்தர் 13ஆம் அதிகாரத்தில் கொடுத்ததை நாம் தியானித்தோம். இப்ப அந்த காரியம் முடிந்து யோவான் ஒரு புதிய தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கும் பொழுது இந்த தரிசனம் எப்ப நிறைவேறுகிறது என்று சொன்னால், முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த 3.5 ஆண்டுகளில் நடக்கப்போகிற மகா உபத்திரவ காலங்கள், அது மகா உபத்திரவம் ஆரம்பமாக போகிறது. அந்த காலகட்டத்தில் யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. என்ன தரிசனம் என்றால், இதுவரைக்கும் பூமியிலே அந்தி கிறிஸ்து எழும்பி அவன் செய்கிற கிரியைகளை பார்த்து கொண்டிருந்த யோவான் இப்பொழுது பரலோகத்தில் தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனத்தை பார்க்கிறார்? சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தன் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க யோவான் காண்கிறார். அதாவது சீனாய் மலையில் இயேசு கிறிஸ்துவை, ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு பிதாவின் நாமம் தன் நெற்றிகள் தரிக்கப்பட்டிருக்கிறதான 144,000 பேரை யோவான் காண்கிறார். சீனாய் மலை என்றால் என்ன, இந்த 144,000 பேர் யார் என்பது குறித்தான் இந்த பகுதியிலும் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த சியோன் மலையில் இருக்கிற 144,000 பேரை குறித்து சில தவறான உபதேசங்கள் உண்டு. அநேகர் இதை அறிந்திருக்கலாம் அல்லது அறியாதவர்களும் இருக்கலாம். முதல்ல தவறான உபதேசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஸ்தாபனம், முழு உலகத்திலும் வளர்ந்திருக்கிற ஒரு ஸ்தாபனம், ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே ஸ்தாபனம், இந்த சீயோன் மலையில் இருக்கிற 144,000 பேரை குறித்து தவறாய் உபதேசிப்பதை அநேகர் அறிந்திருக்கிறார்கள். என்ன தவறான உபதேசம் என்றால், அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிற உபதேசம், அந்த ஸ்தாபனத்தின் ஆரம்பம், அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கின அந்த ஸ்தாபகர் சொன்ன உபதேசத்தை இந்நாள் வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லா ஊழிய தலைவர்களும் அதை பிரசங்கித்து வருகிறார்கள். ஆனால் தவறான உபதேசம். என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய உபதேசம் என்னன்னு சொன்னால், இந்த 144,000 பேர் யார் என்று சொல்லுகிறார் என்றால், திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிற அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர்கள் தான் இந்த 144,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது திருமணமே ஆகாமல் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னகர்களாக, திருமணம் ஆகாதவர்களாக ஊழியம் செய்கிறதான அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த 144,000 ஊழியக்காரர்கள் தான் இந்த சீனாய் மலையிலே, இந்த சீயோன் மலையிலே நிற்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது தவறான உபதேசம். அடுத்து
அவள் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, பரலோகத்தில் 2 இடம் உண்டாம். ஒன்று சீயோன் மலை, இன்னொன்று பரம எருசலேம். இந்த சீயோன் மலை என்பது பரலோகத்தில் மேன்மையான இடம், அதாவது ஒரு மகிமையான இடமாம். அடுத்த 2வது இடம் தான் பரம எருசலேம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சீயோன் மலை என்பது இப்படி திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிற அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர் எல்லாரும் சீயோன் மலை என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் ஒரு மேன்மையான இடத்துல, மேலான இடத்துல இருப்பார்களாம். மற்றவர்கள் எல்லாருமே பரலோகத்தில் 2ஆம் தரமான இடத்துல இருப்பார்களாம். அது சொல்லுகிறது சீயோன் மலை என்பது முதல் தரமான இடம், அங்கு இருக்கிறவங்களாம் மேன்மையானவர்கள். 2ஆம் தரமான இடம் பரம எருசலேம், அந்த 2ஆம் தரமான இடத்துல இருப்பவர்கள் மற்றவர்கள். அப்படியா சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த முதல் தரமான இடத்துல இருப்பவர்கள் பரலோகத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இவங்க தான் உயர்ந்தவர்கள். அடுத்த பரம எருசலேமில் கல்யாணமாகி ஊழியம் செய்தவர்கள், கல்யாணமான விசுவாசிகள், இவர் எல்லாருமே பரம எருசலேம். இந்த மேன்மையானவர்களுக்கு கீழே தான் இந்த மற்றவர்கள் இருப்பார்களாம். அதாவது பரலோகத்தில் முதல் தரமான இடம், 2ஆம் தரமான இடம் என்று 2 விதமான பிரிவினைகள் உண்டு என்று பிரசங்கிக்கிறார்கள். இது தவறான கருத்து. இதை குறித்து விளக்கம் என பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்து சொல்லுகிற காரியம், இவருடைய ஸ்தாபனத்தில் இதுவரைக்கும் இப்படி திருமணமாகாமல் இந்த ஸ்தாபனம் தோற்றுவித்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அநேக 1000 ஊழியர்கள் எழும்பிவிட்டார்கள். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் ஸ்தாபனத்தில் இப்படி திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் 144,000 பேர் வந்த பின்புதான் இயேசு வருவார். இதான் உபதேசம். 144,000 ஊழியர்கள் இந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்தது பின்புதான், ஏன்னா இந்த 144,000 பேர் தான் வருவார்களாம். அந்த எண்ணிக்கை நிறைவான பின்பு தான் இயேசு வருவார் என்று சொல்லுகிறார்கள். இது தவறான உபதேசம். ஆகவே இவள் சொல்லுகிறதான திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தான் 144,000 என்று சொல்லுவது தவறு. பரலோகத்தில் 2 இடம் உண்டு. ஒன்று சீயோன் மலை, அது முதல் தரமான இடம், அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதான் முதல் தரமான இடம். 2வது பரம எருசலேம், அது கீழ்த்தரமான 2ஆம் தரமான இடம். அது திருமணம் ஆகாமல் செய்த ஊழியக்காரர்கள் மேல இடத்துல இருப்பாங்க, மற்றவங்களும் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க என்கிற பிரிவினை என்பது தவறான கருத்து. 3வது, இந்த ஸ்தாபனத்தில் 144,000 ஊழியர்கள் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பின பின்பு தான் இயேசு வருவார் என்பது தவறான கருத்து. அப்படியானால் ஒரு 3 காரியங்கள். முதலாவது, சீயோன் மலை என்றால் என்ன? அடுத்து 144,000 பேர் யார் என்று பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த 144,000 பேர் எப்படி இருப்பார்கள், தகுதி என்ன என்று ஒரு 7 தகுதிகளை அவர்கள் குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, சீயோன் மலை. சீயோன் மலை என்பது எதை குறிக்கிறது? திருமதி வெளிப்படுத்தல் 14:1 வாசியுங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க. இப்போ யோவான் சொல்லுகிறார், நான் சீயோன் மலையை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சீயோன் மலையில யார் யார் நிற்கிறதாம்? ஆட்டுக்குட்டியானவர். யார் ஆட்டுக்குட்டியானவர்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட இந்த 144,000 பேர் நெற்றியில பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சீயோன் மலை எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டியானவரும் 144,000 பேர் நிற்கிறார் என்று சொல்லுகிறார்களே, அந்த நிற்கிற சீயோன் மலை எதை குறிக்கிறது? இப்ப வாசிங்க, எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 24 வரை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய
இயேசுவினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிங்க. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 24 வரை இருக்கிற பகுதியில் பவுல் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதான சபை மக்கள் எங்கு வந்து சேருவார்கள் என்பதை குறித்தான் இந்த பகுதியில் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது 8 இடங்களை அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது பாருங்க, ஒன்று, நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்றாரு பாருங்க, சீயோன் மலையினிடத்திற்கும். அடுத்து சொல்லுகிறாரு தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். அடுத்து 3வது சொல்லுகிறார் ஆயிரமான தேவ தூதர் இருக்கிற இடத்திற்கும். 4வதாக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். 5வது சொல்லும் பொழுது யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். 6வது சொல்லும் பொழுது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும். 7வது சொல்லும் பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும். 8வது சொல்லும் பொழுது தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப சொல்லும் பொழுது அந்த இடத்தை குறித்து சொல்லும் பொழுது 8 விதமாய் சொல்லுகிறார். ஒன்று, சீயோன் மலையினிடத்திற்கு, பரம எருசலேம் இடத்திற்கு, தேவதூதர் இருக்கிற இடத்திற்கு, முதற் பேரான சங்கமாகிய சபை இருக்கிற இடத்திற்கு, நியாயாதிபதியாக தேவன் இருக்கிற இடத்திற்கு, நீதிமான்களின் ஆவிகள் இருக்கிற இடத்திற்கு, மத்தியஸ்தராக இயேசு இருக்கிற இடத்திற்கு, தெளிக்கப்படும் ரத்தம் இருக்கிற இடத்திற்கு நீ வந்து சேர்ந்தீர்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எங்க எடுத்துக்கொள்ளப்படும்? பரலோகத்தில். இப்ப அந்த 8 விதமான காரியங்களை இங்க பவுல் சொல்லுவது பரலோகத்தை குறித்தான் சொல்லுகிறார். சீயோன் மலை என்று பவுல் சொல்லுகிறது பரலோகம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகி பரம எருசலேம் என்று சொல்லுவது பரலோகம். தேவதூதரிடத்திற்கு, தேவதூதர் எங்க இருக்கிறார்கள்? பரலோகம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு பரலோகம். முதற் பலனாகிய முதற் பேரான சபை, நீதி நியாயாதிபதியாக இயேசு இருக்கிற இடம். அப்ப இது எல்லாமே எதை குறிக்கிறது? பரலோகம். இந்த 8 இடங்களும் 8 வித்தியாசமான இடங்களை சொல்லுவதில்லை. பரலோகத்தை தான் 8 விதமான காரியங்களை அங்கே என்னென்ன இருக்கு. உதாரணத்திற்கு நாம் 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தின் ஆராதனை குறித்து பார்த்தோம். பிதாவின் சிங்காசனம் அங்கு இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். இப்போ இங்கே இது இருக்கிற இடமெல்லாம் ஒரே இடம் பரலோகம். இப்போ சொல்லும் பொழுது பிதாவின் சிங்காசனத்திடத்திற்கும் 24 மூப்பர் சிங்காசனத்தின் இடத்திற்கும் 4 ஜீவன்கள் இடத்திற்கும் அப்படின்னா 3 வெவ்வேறு இடம் அர்த்தம். 3 காரியங்கள் அங்கதான் இருக்கிறது. பிதாவின் சிங்காசனம் அங்கதான் இருக்கிறது, சுற்றி மூப்பர் சிங்காசனம் இருக்கிறது, நடுவில் 4 ஜீவன்கள். 3 விதமாய் சொன்னாலும் அது ஒரே இடம். அதே போல இது 8 விதமாய் சொன்னாலும் அது ஒரே இடம் பரலோகம். பரலோகத்தை தான் இந்த இடத்துல 8 விதமாய் பவுல் சொல்லுகிறார். அப்ப சீயோன் மலை என்று பவுல் சொல்லுவது பரலோகத்தை. அப்ப அப்போஸ்தலன் யோவான் சீயோன் மலை என்று அவர் சொல்லுகிறது எந்த இடம்? பரலோகம். ஆகவே பரலோகத்தை தான் பல விதங்களிலே பல பேரில் சொல்லப்படுகிறது. பரலோகம் சீயோன் மலை என்று சொல்லப்படுகிறது, பரம எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த தவறான உபதேசிக்கிறவர்கள் பரலோகத்தில் 2 இடம் இருக்குது, ஒன்று சீயோன் மலை, இன்னொன்று பரம எருசலேம் என்று சொல்லுகிறார்கள். தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இதில் சொல்லுகிறது சீயோன் மலை உயர்ந்த இடம், பரம எருசலேம் தாழ்ந்த இடம். அதாவது உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம் என்பது மனிதன் பிரிக்கிறது. தேவன் ஒருபோதும் தன் ஜனங்களிடத்தில் ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறவர் இல்லை. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, ரோமர் 2 அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் பார்க்கிறவன் மனிதன். ஒருவரை ஒரு விதமாகவும் இன்னொரு விதமாகவும், ஒரு ஏற்ற தாழ்வோடு, ஒரு பிரிவினையான எண்ணத்தோடு, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் வித்தியாசத்தோடு மனிதர்களை நடத்துவது மனித இனம். தேவன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் பட்சபாதம் பார்ப்பது இல்லை. இந்த உலக தகப்பன்மார்களே தன் பிள்ளைகளிடத்தில் ஒருபோது பிரிவினை பார்ப்பதில்லை என்றால், பரம தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளிடத்தில் இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரிப்பாரு? அப்போ பரலோகத்தில் உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம் இல்லை. இன்னொரு வார்த்தை வாசிங்க,
கொலோசியர் 3:11. அதிலே ம் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ம் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, இல்லை புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ம் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்திலே தேவன் முன்பதாக ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவன் கிரேக்கனா, யூதனா, அடிமையா, சுயாதீனனா, ஏழையா, பணக்காரனா, எந்த வித்தியாசத்தையும் கர்த்தர் பார்ப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் வருகிற எல்லாருமே கிறிஸ்துவின் பார்வையிலே சமம். ஆகவே பரலோகத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள் ஒருபோது இருப்பதில்லை. பிரிவினை, ஏற்றத்தாழ்வை யார் உருவாக்குறது? சாத்தான் உருவாக்குகிறவன். பிரித்தாலும் சூழ்ச்சி என்பது சாத்தானுடைய சூழ்ச்சி. அதாவது இந்த பிரிவினை, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பூமியில, உலகத்தில் உண்டானது. இதை உண்டாக்கினது தேவன் அல்ல, சாத்தான் மனிதர்கள் மூலமாக பிரிவினைகளை, ஏற்றத்தாழ்வுகளை ஜாதியின் மூலமாக, இனத்தின் மூலமாக, மொழியின் மூலமாக இதெல்லாம் உருவாக்குனது சாத்தான். தேவன் பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டும் பொழுது பாஷை தாறுமாறாக்கினது மொழி ரீதியாக ஜனங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குவதற்கு அல்ல. அவர்கள் அன்றைக்கு செய்கிறதான வேலையை தடை பண்ணுவதற்கு மொழிகளை தாறுமாறாக்கினார். மொழிகள் உருவானது. ஆனால் தேவன் ஒருபோதும் ஜாதி வேறுபாட்டையோ, இன வேறுபாட்டையோ, மொழி வேறுபாட்டையோ, ஏற்றத்தாழ்வுகளையோ, பிரிவினைகளையோ தேவன் உண்டாக்கவில்லை. ஏற்றத்தாழ்வுகளும் பிரிவினைகளும், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரன், இந்த காரியமெல்லாம் சாத்தான் உருவாக்குனது, உலகத்தில் மனிதர் மூலமாய் உருவாக்கினது. ஆகவே பிரிவினை, ஏற்றத்தாழ்வு சாத்தான் கிரியை. இந்த சாத்தான் கிரியை பரலோகத்தில் இருப்பதில்லை. அப்ப பரலோகத்தில் ஒருபோதும் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்கிற வித்தியாசம் இல்லை. சீயோன் மலை உயர்ந்த இடம், பரம எருசலேம் தாழ்ந்த இடம். கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஊழியக்காரர் எல்லாம் எல்லார் பார்வையில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் கீழே தாழ்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்பது தவறான உபதேசம். பரலோகத்திலே கர்த்தர் பார்வையில் எல்லாரும் சமம். இந்த ஜாதி, இனம் வேறுபாடு எல்லாம் மனிதன் மூலம் பிசாசு உருவாக்கணும். இன்னைக்கும் பாருங்க, சபைகளுக்குள்ள ஜாதி, சபைகளுக்குள்ள இன பாகுபாடு. சபைகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துருவாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, குறிப்பிட்ட ஊர்க்காரர் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்கள் ஒன்னா சேர்ந்து கொள்வார்கள். கொஞ்சம் படிப்புள்ளவன் கூட மட்டும் சம்பந்தம் வைப்பது சபைக்குள்ளேயும். நல்ல வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் தங்களை போல வசதி வாய்ப்பு இருப்பவர்களோடு மாத்திரம் பேசுவது, அவர்களோடு ஐக்கியமாக இருப்பது. கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க, படிப்பு குறைவாக இருக்கிற இடத்துல வித்தியாசமாக நடப்பது. இந்த பாகுபாடு தேவ ஆவியான் உண்டாக்குனதல்ல, சபைக்குள்ளும் வஞ்சிக்கிற ஆவி உருவாக்கினது. எத்தனை சபைகள் இன்றைக்கு ஜாதியினால் பிரிந்திருக்கு தெரியுங்களா? இந்த ஜாதி பார்ப்பது, ஏழை பணக்கார வித்தியாசம் பார்ப்பது, இது எல்லாமே சாத்தானின் ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நமக்கு ஜாதியும் கிடையாது, இன பாகுபாடு கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு 4 பிள்ளைங்க பிறகு 4 பிள்ளைகளும் அந்த தாய் தகப்பனுடைய ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க. அப்போ அந்த 4 பேருக்குள்ளே ஓடுகிறது அவர்கள் ரத்தம். அதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அதே போல நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ நம்ம எல்லாருமே ஒரே தேவனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போ மறுபடியும் இயேசு ரத்தத்தினால் பிறந்து சபைக்குள்ளே வருகிறவர்கள் ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் ஒரே சமம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் என்பது பிசாசின் வஞ்சகம். இப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறவங்க தான் பரலோகத்திலே அதை விரும்புகிறாங்க. பரலோகத்தில் ஒருபோதும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. படித்தவன், படிக்காதவன், ஏழை பணக்கார, கல்யாணம் ஆனவன் ஆகாத பரிசுத்தம் உள்ளவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள். அங்கு ஒரே போல கர்த்தர் பார்வையில் நாம் சமம். அல்லேலூயாம். அவன் சீயோன் மலை என்பது பரலோகத்தின் இன்னொரு பெயர். ஆனால் தவற உபதேசிக்கிறவங்க பரலோகத்துக்குள் இருக்கிற ஒரு உயர்ந்த இடம் சீயோன் மலை என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. பரலோகத்தின் இன்னொரு பெயர். இந்த பரலோகத்தை அநேக வித்தியாசமான விசேஷமான பெயர்களை வைத்து அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த பரலோகம் தான் சில நேரத்தில் பரம கானான் என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கானானுக்கு போனது பரலோகத்துக்கு அடையாளம் என்று சொல்லி நம்ம பரம கானான் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்படின்னா கானான் ஒரு ஊர் பரலோகத்தில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதே போல சீயோன் மலை என்பது எழுத்தின்படி சீயோன் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணம்.
ஆனால் இங்கு பரலோகத்திற்கு அது ஒரு அடையாளமான பெயராய் சொல்லப்படுகிறது. சீயோன் மலை என்பது பரலோகத்துக்கு அடையாளம். அங்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அடுத்து இரண்டாவது 144,000 பேர். யார் இந்த 144,000 பேர்? வாசிங்க திரும்ப வெளிப்படுத்து 14:1 வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நல்லா கவனிங்க. இப்போ யோவான் இந்த 144,000 பேரை எப்ப பார்க்கிறார் அப்படின்னா, 3.5 வருட உபத்திரவ காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3.5 வருடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த 144,000 பேரை பார்க்கிறார். அப்போ இந்த 144,000 பேர் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை கிடையாது. அப்போ 144,000 பேர் சபை கிடையாது. நீ சொல்லுகிறார்களே கல்யாணம் ஆகாமல் ஊழிய செய்கிற ஊழியக்காரர் 144,000 பேர் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த 144,000 பேர் அதாவது இந்த சபையானது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. நீ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் சபையின் நாட்கள் முடிந்த பின்பே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. நீ வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8 - 10 வரை வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாருடைய ஒரு புது பாட்டை தான் மூப்பர்கள் பாடினார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்போ சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனோடு மன வீட்டுக்குள்ள புகுந்துருச்சு. ஸோ அப்போ இந்த உபத்திரவ காலத்தில் யோவான் பார்க்க 144,000 பேர் சபையார் கிடையாது. அப்போ யார் இவர்கள்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு. உபத்திரவ காலம் ஆரம்பித்த உடனேயே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை பூமியில் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை பூமியில் நடக்கும் பொழுது தான் நீ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது 144,000 பேர் நெற்றியில முத்திரை போடப்பட்டதை குறித்து நாம் அங்கு தியானித்தோம். அதாவது முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுது. 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட உடனே 7ஆம் முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்னதாக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் 144,000 பேருடைய நெற்றியிலே முத்திரை போடும்படி ஒரு தேவனுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அந்த 144,000 பேர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் 12,000 பேராக தெரிந்து கொள்ளப்பட்டு அவள் நெற்றியிலே முத்திரை போடப்படுகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த 144,000 பேர் முத்திரை போடப்பட்டார்களே 7ஆம் அதிகாரத்தில் யார் அவர்கள்? யூதர்கள். அதிலும் இந்த யூதர்கள் எப்படிப்பட்ட யூதர்கள் என்றால், அதை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த 144,000 யூதர்கள் நெற்றியில முத்திரை போடுகிற அந்த தூதன் சொல்லுகிறான், நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில். நல்லா கவனிங்க. இந்த உபத்திரவ நாட்களிலே யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பார்த்தோம். எத்தனை யூதர் ரட்சிக்கப்படுவார்கள் அதற்கு கணக்கு கிடையாது. அநேக யூத பரிசுத்தம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த யூத ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்காக தேவனால 144,000 ஊழியக்காரர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதாவது இந்த முத்திரை போடப்பட்டதான இந்த 144,000 யூதர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற யூத பரிசுத்தவான்கள். யூத கோத்திரத்தில் இருக்கிற, அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள். இவங்க எப்போ ஊழியம் செய்கிறார்கள் சொன்னால், இந்த உபத்திரவ நாட்களில் கைவிடப்பட்டதான ஜனங்கள் மத்தியில் இருக்கிற யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் சிலுவையில் அறைந்ததான அந்த இயேசுவே மேசியா, ஆகவே அவரே ரட்சகர், நாம் அறியாமல் சிலுவையில் அறைந்து விட்டோம், அவர்தான் நமக்கு ரட்சகராய் கொடுக்கப்பட்டவர் என்பதை யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக தேவனால முத்தரிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் இந்த 144,000 பேர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பூமியில் இருந்ததான இந்த 144,000 பேர் தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இரத்த சாட்சியாக மரித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நாம் கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது தள்ளப்பட்டதான சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் யூதரோடு போராடுகிறான், யூத பரிசுத்தவான்களோடு போராடுவான். அவர்கள் மரித்து அவர் இரத்த சாட்சியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானித்தோம். ஆகவே இந்த
14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான சீயோன் மலையில் இருக்கிற 144,000 பேர் யார்? உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாக மரிக்கிறதான யூத பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர் என்ன ஊழியம் செய்திருக்கிறார்கள்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யூதர்களுக்கு பிரசங்கித்த ஊழியக்காரர்கள். இதை குறித்து கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த உபத்திரவ காலம் முடிந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் இறங்கி வருவார், 1000 ஆண்டுகள் இந்த பூமியை அவரே ஆளுகை செய்வார் என்கிற கர்த்தரின் ஆளுகை இருக்கிற ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள். அப்ப இந்த 144,000 பேருக்கும் சபைக்கு சம்பந்தமே இல்லை. சபையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் இந்த 144,000 பேருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக இன்றைக்கு சொல்லப்படுகிறது போல திருமணம் ஆகாத ஊழியர்கள் இந்த 144,000 பேர் என்று சொல்வது தவறு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உபத்திரவ காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்டதான ஊழியக்காரர்கள், கைவிடப்பட்டதான விசுவாசிகள் என்ன செய்வார்களாம்? உபத்திரவ காலத்தில் உணர்வடைந்து கைவிடப்பட்ட ஊழியக்காரர்களும் கைவிடப்பட்ட விசுவாசிகளும் தேவனுக்காக ஊழியம் செய்வார்களாம். அப்படி ஊழியம் செய்கிற உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் தான் இந்த 144,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் தவறு. ஏனென்றால் உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்யும்படி தேவனால முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த 144,000 பேர். ஏனென்றால் இப்ப நம்ம சபையில பிரசங்கிப்பதெல்லாம் கிருபையின் சுவிசேஷம். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, இயேசு வரப்போகிறார், வந்து சபை அழைத்து போக போகிறார், மனம் திரும்ப, இது கிருபையின் சுவிசேஷம். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இயேசு வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று பிரசங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உபத்திரவ காலத்தில் என்ன பிரசங்கப்படுகிறது? இனி வரப்போகிற வருகை, உபத்திரவ காலம் முடிந்து வரப்போகிற வருகை பகிரங்க வருகை. அப்ப இயேசு சபையை அழைத்து போகும்படி வரல, அழைத்து கொண்டு போன சபையோடு அவர் இறங்கி வருவார் பூமியில. அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் 7 ஆண்டுகள் கழித்து திரும்ப அவரோடு பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமியில வந்து பூமியில 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டி சபையோடு சேர்ந்து இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்வார். அந்த ஆளுகை குறித்து பின்னாடி பார்க்க போகிறோம். அப்ப இந்த உபத்திரவ காலத்தில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? மனம் திரும்புங்க, இயேசு வரப்போகிறார், அவர்தான் நம்ம ராஜாதி ராஜா, அவர்தான் மேசியா, அவர் பூமியை ஆளுகை செய்ய போகிறார் என்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள், யூத கோத்திரத்தை சேர்ந்த ஊழியக்காரர்கள், அவர்கள்தான் 144,000 பேர். ஆகவே இவர்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அல்ல, திருமணம் ஆகாத ஊழியக்காரர்களும் அல்ல. ஆக சீயோன் மலை என்பது பரலோகத்தை குறிக்கிறது. 144,000 பேர் என்பது இஸ்ரவேலில் இருக்கிற உபத்திரவ நாட்களில் யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் இரத்த சாட்சிகளை மரிப்பார்கள். அவங்க தான் ஊழியம் செய்வாங்க. அதை பொறுத்து கொள்ளாத அந்த கிறிஸ்து அவர்களை எதிர்ப்பான். எதிர்க்கிற அந்த கிறிஸ்துவில் எதிர்த்து நிற்பார்கள். மாம்சத்தில் அல்ல, சாட்சியின் வசனத்தினாலும் தங்களுடைய ஜீவியத்தினாலும் எதிர்த்து நிற்பார்கள். அது நிமித்தம் அந்த கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள். இரத்த சாட்சிகளாக மரித்த இவர்கள் சீயோன் மலையிலே பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகிலே போய் நிற்பார்கள். அடுத்தது இந்த 144,000 பேர் எப்படிப்பட்டவர்கள், அவங்க தகுதிகள் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்படுகிற வசனம் பார்க்க போகிறோம். ஒரு 7 காரியத்தை வேகமாக இந்த 144,000 பேர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, இந்த 144,000 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியிலே எழுதினவர்கள். அதாவது இவங்க எழுதல, தேவன் அவருடைய பிதாவின் நாமம் நெற்றியிலும் முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது பிதாவின் நாமத்தை நெற்றியிலே தரித்தவர்கள். இதை குறித்து சிலர் சொல்லுகிறார்கள், யெகோவா சாட்சிகள், யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறார்களே,
அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் 1,44,000 பேர். ஏன்னு சொன்னால் இந்த சபையெல்லாம் குமாரனாக இயேசுவை தான் ஆராதிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் யெகோவா தேவன் பிதாவை ஆராதிக்கிறோம், நாங்கள் பிதாவின் நாமம் தரித்தவர்கள், நாங்கள் தான் 1,44,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டாவது, நான் முன்பே சொன்னேனே, இந்த சீயோன் மலையில் இருக்கிறவர்கள் திருமணம் ஆகாத எங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் திருமணம் ஆகாமல் நாங்கள் ஊழியம் செய்வதனால் எங்கள் சபையில் வருகிறதான பிள்ளைகளுக்கு நாங்கள் பிதாவாய் போல ஒரு தகப்பனை போல் இருப்பதனால் நாங்கள் தான் அந்த பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அவர் சொல்லுகிற என்னன்னா, எங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகள் தான் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கிறோம். அவ ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பனை போல இருக்கிற நாங்கள் பிதாவுக்குரிய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் தான் சொல்லுகிறார்கள். யெகோவா சாட்சிகள் நாங்கள் தான் அந்த பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டோம் சொல்லுகிறார்கள். இந்த பிதாவின் நாமம் என்றால் என்ன? பிதாவுக்கு என்ன நாமம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிதாவுக்கு என்ன? வேதத்தில் அநேக நாமங்கள் தேவனுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இந்த நாமம் தேவனுக்கு பிதாவுக்குரியது, இந்த நாமம் இயேசுக்குரியது, இந்த நாமம் ஆவியானுக்குரிய என்று எதையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. மனோவா கேட்கிறான், சிம்சனுடைய தகப்பன் மனோவா தனக்கு வெளிப்பட்டதான அந்த கர்த்தரின் தூதனை பார்த்து உன் நாமம் என்ன? அவர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம். அங்கே வெளிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம். பிதாவுக்கு அது நாமம் உரியது. மோசேக்கு வெளிப்படும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே எபிரேயர் 13:8 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாம் சொல்லுகிறான், அவர் யெகோவா ஈர், தேவனை பற்றி எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈர் என்று சொன்னால் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். அதே இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள தேற்றரவாளன், இயேசுவும் தேற்றரவாளன், ஆவியானவரும் தேற்றரவாளன். அப்போ தேவனுடைய நாமங்கள், இது பிதாவின் நாமம், இது இயேசு நாமம் என்று பிரிக்க முடியாது. நல்லவர் என்று சொன்னால் பிதா நல்லவர், இயேசு நல்லவர், ஆவியானவர் நல்லவர். பிதா பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தர். அப்ப பிதாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நாமம் என்று கிடையாது. அந்த நாமம் இந்த யெகோவா சாட்சி அதான் சொல்லுகிறார்கள். அவரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, வீடு வீடா வருவார்கள், வந்து சொல்லும்பொழுது சொல்லுவார்கள், தேவனுக்கு நிறைய நாமம் இருக்கிறது உண்மைங்க, இருந்தாலும் தேவனுக்கு ஒரு நாமம் தான் இருக்கணும். இதெல்லாம் புனை பெயர், பட்ட பெயர்கள். நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ள, இதெல்லாம் பட்ட பெயர்கள். தேவனுக்கு ஒரே ஒரு நாமம் தான் உண்மையான நாமம். என்னன்னு கேட்டீங்கன்னா யெகோவா என்று சொல்லுவார்கள். அந்த யெகோவா நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது தவறான உபதேசம். அப்ப இங்க நெற்றியில பிதாவி நாமம் தரிக்கப்பட்டிருக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் பிதாவாகிய தேவன் தான், அதாவது யெகோவா தேவன், யெகோவா தேவன், மேசியா இன்னும் வரல என்பதாக தான் அவருடைய கருத்து. ஆகவே இவர்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் அவருடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் இவர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தூதன் வந்து முத்திரை போடுகிறான். முத்திரை போடுகிறான் என்று சொன்னால் அவன் நெற்றியில ஒரு பிதாவின் நாமம் எழுதுகிறான். ஏதோ ஒரு யெகோவா என்று எழுதுகிறான் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உணர்த்தும்படியான முத்திரை போடப்பட்டவர்கள். அப்ப பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டது என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளம் ஒரு கருத்து. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிதா என்று சொல்லும் பொழுது பூரணப்பட்டவருக்கு அடையாளம். இவர்கள் இதுவரைக்கும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மேசின் வரப்போகிறார் என்று பூரணப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் தேவ திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இயேசுவை நிராகரித்தவர்கள். ஆனால் இந்த உபத்திரவ காலத்தில் இவர்கள் மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தாங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது திரியேக தேவனை அங்கு அங்கீகரிக்கிறார்கள். இதுவரைக்கும் பிதாவை ஆராதித்தவர்கள் குமாரனாகும் இயேசுவே மேசியா என்பதை அங்கீகரிக்கிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். இப்போ திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பூரணராக்கப்படுகிறார்கள். ஆக பூரணராக்கப்பட்டதன் அர்த்தமாகத்தான் பிதாவின் நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆக பிதாவின் நாமம் என்றால் யெகோவா என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் பூரணராக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அடையாளமாக நெற்றிலே முத்திரை போடப்பட்டது. இப்போ திரும்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம்
3வது வசனத்தையும் வாசிங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். போதும். இப்ப எப்ப இந்த 1,44,000 பேர் நெற்றியில் முத்திரை போடப்படுது? உபத்திரவ காலத்துல. உபத்திரவ காலத்துல 2 விதமான கூட்டம் பூமியில் இருக்கும். எந்த கூட்டம் அப்படின்னா, ஒன்று தேவனுடைய முத்திரையை நெற்றில தரித்த 1,44,000 பேர். இன்னொரு கூட்டம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரித்தவர்கள். இந்த 1,44,000 பேர் தேவனுடைய முத்திரை தரித்தவர்கள் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரிக்க மாட்டோம் என்று வைராக்கியமாக இருப்பார்கள். ஆகவே இந்த கூட்டம் அந்தி கிறிஸ்துவினால கொல்லப்படும். இவர் இரத்த சாட்சியாக மரித்து சீயோன் மலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த யூத பரிசுத்தவான்களால அவர்கள் பிரசங்கித்த பிரசங்க வார்த்தைகளை கேட்டு அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக் கொள்ளாத யூதர்கள் அவர் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். இந்த யூதர்கள் தான் முத்திரை தரிக்காமல் வைராக்கியமாக நிற்பார்கள். மற்ற கைவிடப்பட்டவர்கள் தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்திருப்பார்கள். அப்ப இந்த பூமியில் 2 கூட்டம் இருக்கு. ஒன்று அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரித்த கூட்டம், இன்னொன்று தேவனின் முத்திரையை தரித்த கூட்டம். ஆகவே இந்த 1,44,000 பேர் பிதாவின் நாமம் தரித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற யூத பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆக இவர்கள் பிதாவின் நாமம் நெற்றியில தரித்தவர்கள். 2வது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. 2வது, இந்த 1,44,000 பேர் புது பாட்டை பாடுகிறார்கள். இந்த யோவான் தரிசனத்தை பார்க்கிறாரு. பார்த்தா சீயோன் மலையில நிற்கிறதான ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவின் அருகில் நிற்கிற இந்த 1,44,000 பேரை இவர் பார்க்கும் பொழுது ஒரு பெருவெள்ள இரைச்சலை போல பலத்த இடிமுழக்கம் போல சத்த வானத்திலிருந்து கேட்குது. ஒரு பெருவெள்ள இரைச்சல் போல ஒரு பலத்த இடிமுழக்கம் போல சத்தம் வருது. இந்த சத்தம் வந்தோடனே யோவான் இது என்ன சத்தம் என்று பார்த்தால் சுரமண்டலக்காரர் சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு வாசிக்கிற ஒரு ஓசையை போல சத்தம் கேட்கிறது. அப்பொழுது இந்த 1,44,000 பேர் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக என்று சொன்னால் அந்த இடம் என்ன இடம்? பரலோகம். 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், பிதாவின் சிங்காசனம் எங்க இருக்குது? பரலோகம். அப்ப மூப்பர்களுக்கு முன்பாக ஜீவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இவர்கள் பாடுகிறார் என்றால் பரலோகத்திலே இருக்கிறார்கள். சீயோன் மலை என்பது பரலோகம். சரி, இப்போ இவங்க புதுப்பாட்டை பாடினார்கள். இந்த புதுப்பாட்டை குறித்து தவறு உபதேசிக்கிறார். என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாத எங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லுகிறார்களே, அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அங்க வசனம் அழகா சொல்லுது. 3ஆம் வசனத்தில் இவர்கள் பாடுகிறதான பாட்டை வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்ததாம். இந்த 1,44,000 பேர் மட்டும்தான் பாட்டை பாடினாங்களாம். அந்த பாடின பாட்டை ஒருவராலையும் கற்றுக்கொள்ள அப்படின்னா வேற ஒருவராலும் அந்த பாட்டை பாட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த ஊழியக்காரர்கள் தவற உபதேசம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த 1,44,000 பேர் பாடுகிறார்களே, அந்த பாடலை ஒருவரும் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஸ்தானத்தை வேற யாரும் பெற முடியாது. அந்த ஸ்தானம் அவ்வளோ மகிமையானது. ஆகவே அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆக 1,44,000 பேர் மேலான இடத்தில் இருக்கிறார்கள்.
மற்றவங்களாம் கீழே அதனால தான் இவங்க அவங்கள போல மாற முடியல, பாட முடியல. அப்போ இந்த 1,44,000 பேர் புது பாடலை பாடுகிறார்கள். வேறு ஒருவரும் அதை கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் திருமணம் ஆகாத எங்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது தவறானது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அவங்க பாடின பாட்டை யாராலையும் பாட முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி என்ன பாடல்? அப்படி என்ன பாடல்? ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாத பாடல். இது என்ன சரியான அர்த்தம் அப்படின்னா, இவங்க என்ன பாட்டு அங்கே பாடுறாங்க? இந்த 1,44,000 பேர் உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவோடு எதிர்த்துன்னு ரத்த சாட்சியம் மரித்தவங்க. சாதாரண காரியம் கிடையாது. சமீப காலத்துக்கு முன், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு சரித்திரம் அறிந்திருக்கிறோம். ஜெர்மனில் ஒரு பெரிய சர்வாதிகாரி எழுப்பினான், ஹிட்லர். அந்த ஹிட்லர் ஒரு அந்தி கிறிஸ்துவ போல செயல்பட்டவன். அவன் பயங்கர ஒரு சர்வாதிகாரி. பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஒரு சர்வாதிகாரி, கொடூர இருதயம் படித்தவன். அவன் காலங்களில் அவனால் ஜனங்கள் சித்திரவதைப்படும் பொழுது அது பயங்கரமாக இருந்தது. இரத்த சாட்சிகளாக மரித்த யூதர்கள் ஏராளம். ஆக ஒரு சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் நாட்களிலேயே ஜனங்கள் அத்தனை உபத்திரவத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அப்படின்னா நீரோ மன்னன் என்கிறதான ஒரு ரோமன் மன்னன், அந்த ரோம் மன்னன் காலங்களில் அத்தனை கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜீவனை இரத்த சாட்சியாக அவள் அர்ப்பணித்திருப்பார், அத்தனை கொடூரத்தை அனுபவித்திருப்பார் என்றால் அந்தி கிறிஸ்து நாட்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி கொஞ்சம் இருக்கிற ஒரு சர்வாதிகாரியை ஜனங்களை கொடூரப்படுத்தி இருப்பான்னா, இந்த அந்தி கிறிஸ்து முழுக்க முழுக்க அவன் கையில் அந்த உலகம் கொடுக்கப்படுது. அப்போ தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாக எத்தனை கொடுமைப்படுத்தி இருப்பான். இப்போ இந்த 1,44,000 பேர் அந்தி கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் முத்திரை தரிக்க மாட்டோம், உம்மை வணங்க மாட்டோம், உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உம்மை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் இயேசுதான் எங்கள் ரட்சகர், அவர் தான் எங்கள் மேசியா என்று எதிர்த்து நிற்கும் பொழுது தாங்க முடியாத ஒரு கொடூர வேதனைகளை அனுபவித்தவங்க. இரத்த சாட்சினா ஒரே செகண்ட் அவளை கொன்று விட்டு அவனுக்கு புதைச்சான அர்த்தம் கிடையாது. பல நாட்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். நீங்க சீன மிஷனரி புத்தகங்களை வாசித்து பாருங்க. சீன தேசத்தில் வாழ்ந்த மிஷனரிகள் எத்தனை கம்யூனிஸ்ட் நாட்டில் எத்தனை கொடூரமான வேதனை அனுபவித்தவர்கள். ரிச்சர்ட் உம்பரண்ட் என்கிறதான ஒரு யூத கோத்திரத்தில் பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ரஷ்ய தேசத்தில் எத்தனை உபத்திரவங்கள், ருமேனியாவில் சிறையில் எத்தனை உபத்திரவங்கள், அதெல்லாம் புத்தகத்தை வாசித்து பாருங்க. கடந்த நாட்களிலே இவ்வளவு சித்திரவதை என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து நாட்களில் இந்த யூதர்கள் எவ்வளவு சித்திரவதைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. தாங்க முடியாத வேதனை. அந்த வேதனை பாதையில் கடந்து தான் அவர் ரத்த சாட்சியம் மரித்தாங்க. அப்போ இவங்க என்ன பாடலை பாடியிருப்பாங்க? உபத்திரவ காலத்தில் தாங்கள் அனுபவித்ததான பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில் கத்த தந்த பலன், அந்த பலத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு என்ற வைராக்கியமே வாழ்ந்தது, அதன் நிமித்தப்பட்ட பாடுகள், அவைகள் மத்திய ரத்த சாட்சியை மரித்தது, அதன் மேன்மையாக இனி சியோன் மலையின் மேல் வந்து நிற்பது, இவைகளை சொல்லி சொல்லி பாடியிருப்பார்கள். நாமே இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், சாட்சியின் பகுதி சொன்ன உடனே எழும்பி நின்று என்ன சாட்சி சொல்லுகிறோம்? நான் இந்த தேதியில் பிறந்தேன் வளர்ந்தேன் அல்ல தேவையில்லாத காரியங்களை இல்லை. நாம கடந்து வந்த பாதையில் எவ்வளவு நெருக்கம், அதில் கர்த்தர் எப்படி நடத்தினார், எவ்வளவு ஆசீர்வதித்தார், தேவ கிருபை எவ்வளவு தாங்கினது என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அது போலதான் இவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து சீயோன் மலையில் போகும்போது தன் அனுபவத்தை சாட்சியாக பாடுகிறார்கள். இப்போ ஒரு சபையில் ஒரு எழும்பி சாட்சி சொல்லுகிறார், போன வாரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், இவ்வளோ பாடுகள் மத்தியில் இருந்தேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நடத்தினார், சாட்சியில் உட்காந்துட்டார். அடுத்த ஒரு எழும்பி சாட்சி சொல்கிறார் என்றால் அவர் என்ன பாதையில் வந்தார் அந்த அனுபவத்தை தான் சாட்சி சொல்லுவார். முந்தி சாட்சி சொன்னாரே அவர் சாட்சி அப்படியே என் வாழ்க்கை நடந்தது சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. ஒருவேளை அதே போல இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழும்பி கடந்த வாரம் எனக்கு ஒரு வியாதி வந்தது, பலவீனப்பட்ட கர்த்தர் சுகம் கொடுத்தார், அந்த போய் சாட்சி சொல்றான்னு வைத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஒருத்தர் எழும்புகிறார், அவருக்கும் வியாதியில் அற்புதம் நடந்தது என்றால் இவர் சொன்னது போலவே சொல்ல மாட்டார். இவருக்கு என்ன வியாதி, இவருக்கு என்ன பலவீனம், இவர் என்ன வேதனைப்பட்டார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சி. ஒருவருடைய சாட்சியை இன்னொருவர் தன்னுடையது என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்ல விரும்பவும் மாட்டார்கள். தங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார். அதே போலத்தான் இந்த 1,44,000 பேர் ஒரு புது பாடலை பாடினார் என்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையை சாட்சியாக பாடுகிறார்கள். அவர்கள் பாடலை இன்னொருத்தர் பாட முடியாது. ஏன்னா இவங்க தான் இரத்த சாட்சியம் மரித்தவர்கள்.
அப்போ அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வராமல் இரத்த சாட்சியம் மரிக்காதல் பாட முடியாது. அப்படி என்றால் ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாத பாடல் என்றால் இவர்கள் கடந்து வந்த பாதை, இவருடைய அனுபவ சாட்சி. அதான் அர்த்தம். இதை புரிந்து கொள்ளாத அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு திருமணம் ஆகாத நாங்கள் தான் அந்த கூட்டம், எங்களைப் போல யார் அந்த இடத்துக்கு வந்துட முடியாது, ஆகவே நாங்கள் மேன்மையிடம் என்று சொல்லுகிறார்கள். அது முழுக்க முழுக்க தவறு. இந்த 144,000 பேர் தங்கள் அனுபவத்தை புதிய பாடலாய் பாடுகிறார்கள். அதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அடுத்தது மூன்றாவது, இது எப்படிப்பட்டவர்கள்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. நல்லா கவனிங்க. மூன்றாவது, இவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஸ்திரீகளால், பெண்களால் கரைப்படாதவர்கள். இதைத்தான் இந்த கூட்டம் பிடிச்சுக்கிச்சு. இந்த திருமணம் ஆகாத கூட்டம், அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறது நாங்கள் தான் 144,000 என்று. அது எதை அடையாளமாக எடுக்கிறார் என்றால் இந்த வசனத்தை தான். 144,000 பேர் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், அவர்கள் திருமணம் ஆகாதவர்கள், அவர்கள் பெண்களால் கரைபடாதவர்கள். ஆகவே யார் அவர்கள்? நாங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இது லிட்ரேச்சர்லாம் எழுத்தின்படியே எடுத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? பெண்களால் கரைபடாதவர்கள் இந்த 144,000 பேர், இவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பெண்களால் கரைபடாதல் என்றால் என்ன அர்த்தம்? திருமணம் ஆகாத ஊழியக்காரர்கள். யார் திருமணம் ஆகாத ஊழியக்காரர்? நாங்கள் தான். ஆக நாங்கள் தான் 144,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். இது தவறான கருத்து. சரியான விளக்கம் என்ன? ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்ன என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த பெண்ணும் தன் புருஷனை கரைபடுத்துகிறவள் அல்ல. ஒரு மனுஷன் திருமணம் ஆகிறான் அப்படின்னா மனைவினால இவன் கரைபடுகிறவன் கிடையாது. இவங்க தப்பா புரிந்து கொள்கிறார்கள். திருமணம் ஆயிட்டா மனைவி புருஷனை கரைபடுத்துறான், அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் முதலாவது தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அடுத்த ஒவ்வொன்றா படைக்கும் பொழுது இது நல்லது என்று கர்த்தர் கண்டார், இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆக தேவன் ஒவ்வொன்றை படைக்கும் பொழுது நல்லது 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 அப்படின்னே சொன்னார். அப்படி படைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். போதும். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன். நல்லா கவனிங்க. எல்லாம் நல்லது 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 நல்லதுன்னு சொன்ன கர்த்தர் இப்ப எது நல்லது இல்லைன்னு சொல்றாரு? மனுஷன் தனிமையா இருப்பது. தனிமை எதை சொல்றாரு? கல்யாணம் ஆகாம இருக்கிறது நல்லது இல்லைன்றாரு. கல்யாணமானா அவன் கரைபடுவான்னா அது கெட்டதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கணும். அவன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு என்ன செய்யறாராம்? அவனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுக்குறாரு. அவன் நல்லா தூங்குறான். அதாவது ஃபஸ்ட்டு குளோரோஃபார்ம் கொடுத்தது கர்த்தர் தான். அது பவர்ஃபுல் குளோரோஃபார்ம். அதாவது அவன் விழா எழும்ப கர்த்தர் எடுத்ததும் அவனுக்கு தெரியல, சதையெல்லாம் அடைச்சி எல்லாம் அவன் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு அயர்ந்த நித்திரை கர்த்தர் கொடுக்குறார். கொடுத்து விழா எலும்பு எடுத்துட்டாரு. ஒரு பெண்ணை உருவாக்கிட்டு இப்ப கர்த்தர் என்ன செய்யறாராம்? 22, 23 வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கொண்டு வந்தாலும் ஷோகேஸ் போல் கொண்டு வரல, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். மனைவியிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம். இந்த ரெண்டுக்கு இடையில என்ன நடக்குதுங்க புரிந்து கொள்ளணும். தேவன் ஏவாளை உருவாகி கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்கும் பொழுது, இதுக்கு முன்பு வரைக்கும் ஆதாம் என்ன சொன்னான்? எல்லா மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் தான் பேர் வச்சான். நீங்க அந்த அதிகாரம் வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு ஆதாமே நீ பேர் வைப்பா அப்படின்றாரு. இவன் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சான். ஆனா இவளுக்கு மிருகத்தை போல இவளை அவன் பார்க்கவில்லை. அவன் என்ன சொல்றான்? என் எலும்பில் எலும்பு, எண்ணில் எடுக்கப்பட்ட இவள், ஆகவே மனுஷி. அப்ப என்ன அங்கீகரிக்கிறான்? தேவன் ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கும் பொழுது அவர் மனுஷனை கொண்டு வந்தான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப முதல் திருமணத்தை
தேவன் தான் பண்ணி வைக்கிறார். அப்ப தேவன் ஒருபோதும் மனுஷனுக்கு தீட்டானதை செய்கிறவர் அல்ல. அப்ப எந்த மனைவியும் புருஷனை தீட்டுப்படுத்துகிறவள் அல்ல. அப்ப கல்யாணம் பண்ணவங்க கரைபட்டவங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கிறாங்க, நாங்கள் தான் கரைபடாத, ஸ்திரீகளால் கரைபடாத ஊழியம். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணலையே. இது முழுக்க முழுக்க தவறு. கல்யாணம் பண்ணுவது, அதாவது கல்யாணம் பண்ணாம விபச்சாரம் பண்ணாதான் அவன் கரைபடுகிறான். கல்யாணம் பண்ணுகிற ஒரு புருஷன் கரைபடுகிறவன் அல்ல. கல்யாணத்தை உண்டாக்குனது கர்த்தர், திருமணத்தை உண்டாக்குனது தேவன். அப்ப இது தவறான கருத்து. அப்ப இங்க ஸ்திரீகளால் கரைபடாதுன்னு சொல்லுகிறார்களே, இந்த ஸ்திரீ என்று யாரை கத்த சொல்லுகிறார், எதை கத்த சொல்லுகிறார்? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது தேசங்களையும் தேசத்து ஜனங்களையும் குறித்து கத்த சொல்லும் பொழுது அநேக இடங்களில் ஸ்திரீகள் என்கிற அடையாளத்தோடு சொல்லுவார். நீ வாசித்து பாருங்க, சங்கீதம் 137 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாபிலோன் குமாரத்தியே, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நல்லா கவனி இந்த வசனத்தை. இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள். என்ன பாடுறாங்க? பாபிலோன் குமாரத்தியே அப்படின்னா பாபிலோன் தேசத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவங்க பாடல. என்ன பாடுறாங்க? பாழாய் போனவளே, நீ எங்களுக்கு செய்தபடி. நீ யார சொல்றார்கள்? பாபிலோன் தேசத்தை. பாபிலோன் தேசம் இஸ்ரவேல் தேச யூத தேசத்தை சூறாடி எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையாக்கி அந்த எருசலேம் பட்டணத்தை ஒண்ணுமில்லாமாக்கி ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனது பாபிலோன் தேசம். அப்ப இந்த பாடல்ல குமாரத்தியே, பாபிலோனே, பாழாய் போனவளே, நீ, இது யாரை பாடுறாங்க? பாபிலோன் தேசம். அப்ப வேதத்தில் அநேக இடங்களில் தேசத்தை, அந்த தேசத்து ஜனங்களை பெண்ணுக்கு அடையாளமாக வர்ணிக்கப்படுகிறது. அதே போல எசேக்கியேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை முழுக்க வாசித்து பாருங்க. அங்க இஸ்ரவேல் தேசத்தை, யூதா தேசத்தை கர்த்தர் ஒரு ஸ்திரீயாகவே பேசுவார், பெண்ணாகவே வர்ணிச்சு பேசுவார். மாத்திரமல்ல அநேக தேசங்களை அங்க பேசுவார். அநேக தேச சோதம் குமாராவை ஒரு பெண்ணாக சொல்லுவார். சோதம் குமாரத்தி என்றே அவர் சொல்லுகிறார். ஆகவே அநேக இடங்களிலே கர்த்தர் தேசங்களை ஒரு பெண்ணாக சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இங்கு ஸ்திரீகளால் இவர் கரைப்படாதவர்கள் என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார் என்றால், இவர்கள் வாழ்ந்த காலம் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிறான். கள்ள தீர்க்கதரிசி, கடந்த நாட்களில் பார்த்தோமே, அந்தி கிறிஸ்து வணங்கும்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான். இப்ப இந்த 144,000 பேர் நெற்றில முத்திரை போடப்பட்டதான இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் யூதர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த உபத்திரவ நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகத்திற்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசன உபதேசத்திற்கும் தங்களை விட்டு கொடுக்காமல் தேசம் அருவருப்பாய் போகும் பொழுது, உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில சீர்கெட்டு போகும் பொழுது, அந்த உலகத்தின் சீர்கேடுகளினால் தங்களை கரைபிடித்து கொள்ளாமல் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்திரீகளால் கரைபடாதல் என்றால் உலகமே அந்தி கிறிஸ்து நாட்களில் சீர்கெட்டு போய் கிடக்குது. உலகமே அந்தி கிறிஸ்து என்கிற மிருகத்தை வணங்கி கொண்டிருக்கிறது, சுரூபத்தை வணங்கி கொண்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்து முத்திரை தரித்து கொண்டிருக்கிறது. ஆக உலகம் கரைபட்டு போகிறது. அநேக ஜனங்கள், உலகத்தின் ஜனம் கரைபட்டு போகும் பொழுது இந்த கரைகளினால தங்களை கரைபிடித்துக் கொள்ளாத இந்த 144,000 பேர் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் சொல்லப்படுகிறது. அப்பனா மற்றவங்கள கரை பெற்றுக்கிறாங்க, மற்றவங்கள முத்திரை தரிச்சுக்கிட்டாங்க, மற்றவர்களெல்லாம் அந்த மிருகத்தின் சுரூபத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஸ்திரீகளால் கரைபடாது என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உலகத்தின் சீர்கேடுகளால் கரைபடாதவர்கள். ஆக இந்த வார்த்தையின் அர்த்தம் திருமணம் ஆகாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. கல்யாணம் பண்ணுவது ஒருபோதும் தவறு கிடையாது. நிறைய தவறாய் பிரசங்கிக்கிறார்கள். சில குறிப்பிட்ட சபைகளுக்கு போனா கணவன் மனைவி புதுசா போய் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா கணவன் மனைவி பிரிச்சிடுறாங்க. இவ்வளவு வேதனை. அது சில நேரங்களில் ஊழியம் செய்யும்பொழுது கூட நீ கணவன் மனைவி போல் நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பேதுரு சகோதரியாகிய மனைவியை கூட்டிக் கொண்டு ஊழியம் செய்தார். அப்ப நீ ஊழியத்துக்கு வந்துட்ட அப்படின்னா உன் மனைவியை சகோதரியை பார்க்கணும். தவறானது. கட்டின தன் சொந்த மனைவியினால் ஒரு புருஷனும் கரைபடுவது கிடையாது. இந்த வார்த்தையின் அர்த்தம் அது இல்லை. இவர்கள் உலகத்தால் கரைபடாதவர்கள். அடுத்ததாக நான்காவது, இந்த 144,000 பேர் எப்படிப்பட்டவர்கள்? அதை வெளிப்படுத்தல் 14:4 வாசிக்கலாம். கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் இவர்களே. அடுத்தது இவங்க 4வது குணாதிசயம் எப்படிப்பட்டவர்களாம்? கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள் என்ன அர்த்தம்?
இதையும் தவறாக உபதேசிக்கிறார்கள். இந்த திருமணம் ஆகாத ஊழியர்களாகிய நாங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் 144,000 சொல்லுகிறார்களே, அவர்கள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த ஸ்தாபனங்களில் அநேக பெண்களும் திருமணமாகாமல் அர்ப்பணித்து ஊழியம் செய்வார்கள். ஊழியக்காரர்கள் எப்படி, ஆண்கள் எப்படி அவர்கள் திருமணம் ஆகாமல் சபை போதர்களை ஊழியம் பண்ணுகிறார்களோ, அதே ஸ்தாபனங்களில் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமலேயே அவர்கள் முழுக்க முழுக்க கன்னிகளாக ஊழியம் செய்வார்கள். இவர்கள் சொல்லும் பொழுது 144,000 பேர்ல எங்க ஸ்தாபனத்தில் கல்யாணம் ஆகாம ஊழியம் பெண்களைத்தான் இங்கு கற்புள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் ஆகிய ஊழியக்காரரை நாங்கள் தான் 144,000 என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறது கற்புள்ளவர் என்று சொன்னால் திருமணம் பண்ணி தங்கள் கற்பை இழக்காத பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் உரியது. இவங்க என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்னா கற்பை இழக்காத பெண்கள் கிடையாது. கற்பு என்று சொன்னால் பெண்களுக்கும் உரியது, ஆண்களுக்கும் உரியது. அப்ப கற்புள்ளவர்கள் என்று யாரை கர்த்தர் சொல்லுகிறார்? சரியான விளக்கம் என்ன? வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் இதே தவறா உபதேசம் உண்டு. 10 கட்டளை எல்லாம் அது பழைய ஏற்பாடோடு முடிஞ்சிருச்சு. அதில் தான் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, நம்ம கிருபையின் பிரமாணத்தில் வாழ்கிறோம், ஆகவே நம்ம கடினமான உபதேசங்கள்லாம் இல்லை என்று நூதனமான உபதேசங்கள் வஞ்சிக்கிறார்கள். என்னை கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை விட ஸ்ட்ராங் டோஸ் தான் இயேசுவின் பிரசங்கம். பழைய ஏற்பாட்டிலும் விபச்சாரம் செய்யாத சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்கப்பா. அந்த விபச்சாரம் என்ன அர்த்தம்? சரீரத்தில் செய்கிற பாவம். கல்யாணம் ஆகாம வேறொரு பெண்ணோடு உறவு கொள்வது, அல்லது கல்யாணம் ஆன பின்பு தன் மனைவியை விட இன்னொரு பெண்ணோடு அல்லது இன்னொரு ஆணோடு உறவு கொள்வது விபச்சாரம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ சரீரத்தில் தவறு பண்ணாத விபச்சாரம் அர்த்தம் இல்லப்பா. உன் மனசுல யாரையாகிலும் ஒருத்தர் இச்சையோட பார்த்துட்டினால அது பேர் என்னவா? விபச்சாரம். அப்ப 10 கட்டளையை விட இயேசுவின் கட்டளை ரொம்ப ஸ்ட்ராங். பழைய ஏற்பாடு பிரமாணங்களை விட சபையினுடைய கிருபையின் உபதேசம் ஸ்ட்ராங். பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் விபச்சாரம்னா விபச்சாரம் சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ சரீரத்தெல்லாம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, மனசுல இச்சையா பார்த்துட்டியா அப்பவே நீ கற்பை இழந்துட்டேன்றாரு. அப்ப கற்புங்கிறது எங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சரீரம் ரெண்டாவது, முதல்ல மனசுல ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்த்து அல்லது இச்சித்தால் அல்லது தவறாக கற்பனை பண்ணினால், அருவருப்பான எண்ணத்தோடு இருதயத்தில் சிந்தித்தால், அங்கே கர்த்தர் சொல்றாரு, அங்கே நீ விபச்சாரம் பண்ணிட்ட, நீ கற்பை இழந்துட்டன்றார். அப்ப கற்பின் ஆரம்பம் எங்க? மனது. மனசுல ஒருத்தன் தடுமாறிட்டாலே அங்க கற்பை இழக்கிறோம். அப்ப இந்த 144,000 பேரை கற்புள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இருதயத்தில் மனசளவுல கூட அவனுடைய உபதேசங்களுக்கு வஞ்சங்களுக்கு இடம் கொடாதவர்கள். சாத்தான வஞ்சகத்தை மனசளவுல கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல, மனசுல கூட அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கல, ஒரு கற்பனைக்கு கூட அல்லது ஒரு யோசனைக்கு கூட அந்த பாவத்துக்கு இடம் கொடாதபடி மனதிலும் தங்கள் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆகவே கல்யாணமாகாத பெண் ஊழியக்காரர் தான் கற்புள்ள என்று தவறு. மனது அளவில் கூட தன் கற்பை இழக்காதவர்கள் இந்த 144,000 பேர். கருமையானவர்களே, நிறைய இந்த கள்ள உபதேசங்கள் பெருகி வருகிறது. நீங்கள் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த வசன ஆழங்களை புரிந்து கொள்ளுங்க. அது கற்புள்ளவர் என்று சொல்லும் பொழுது மனதளவிலே கற்புள்ளவர்கள். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளணும். வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய நாம் ஒருவேளை சரீர அளவிலே பாவம் செய்யாமல் இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது வயோதிபர்களாக இருக்கலாம், திருமணம் ஆனவர்களாக இருக்கலாம், ஆகாதவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனதை கற்புள்ளதாய் நீ காத்துக்கொள்ளாவிட்டால் உங்கள் விழுகை மனதில் ஆரம்பமாகிவிட்டதுன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் மனசு சாக்கடையாக இருக்கும். எதை பார்த்தாலும் அருவருப்பா, யாரை பார்த்தாலும் இச்சைப்பது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள், ஆனால் மனது
அத்தனையும் தவறாய் சிந்திக்கும். கற்பனை, ராத்திரி சொப்பனங்களில், இரவு தூக்கங்களில் சிந்திப்பது எல்லாம் அருவருப்பாக இருக்கும். அந்த சாக்கடை சீக்கிரமாய் அந்த மனிதன் வாழ்க்கை சாக்கடையாகி, வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய கண் இருளாக இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்குமா. உன் பார்வை சரியில்லை, ஒருத்தரை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்கிறாய், தவறான அருவருப்பின் சிந்தையோடு பார்க்கிறாய் என்றால் உன் மனது சாக்கடையாயிடுது, கரையாயிடுது. கூடிய விரைவில் உன் சரீரம் முழுவதும் கரைபடும் கத்த சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், எனக்கு அவர் ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்பிலிருந்து நல்லா தெரியும். அவருக்கு நல்ல ஒரு வாலிப வயதிலேயே கர்த்தர் வைராக்கியமாக இருந்தவர், நல்ல ஊழியம் செய்தார். அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்தார். சபைகள் பெரிதாய் வளர்ந்தது. நிறைய ஆத்துமாக்கள் நல்ல பிரசங்கிப்பு, நல்ல ஆராதனை நடத்துவார். ஆனால் வசதி வாய்ப்புகள் பெருக பெருக அவருடைய மனது கரைபட ஆரம்பித்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழாதிருக்கடவன். பிரசங்கிற எனக்கு இதே சத்தியம் தான், உங்களுக்கு அதே சத்தியம். மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைபட ஆரம்பித்தார். காலப்போக்கில் ரகசியமாய் மனதளவில் செய்த பாவத்தை சரீர பிரகாரமாய் ரகசியமாக செய்ய ஆரம்பித்தார். திருமணமாகி பிள்ளைகளோடு ஊழியம் செய்தவர் இன்னொரு பெண்ணோடு பழக்கம், தவறான உறவு வைத்தார், தவறான பழக்கம் வைத்தார், ரகசியமாக அந்த பாவத்தை செய்தார். பின்பு துணிகரமாக இந்த பாவம் எல்லாரும் தெரிய வந்த பொழுது துணிகரமாக செய்தார். இப்போ ஊழியத்தை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து, தவறான உறவு வைத்த அந்த பெண்ணோடு அவர் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரராக இருந்தவர். இன்னைக்கு அவருக்கு அவர் பாவம் தெரியல. அந்த அளவுக்கு வாழ்க்கை கரைபட்டு போனது. இது ஆரம்பம் எங்க? மனது கரைபட்டது. அதுவும் மனதின் அறையை கட்டுங்கள் என்று பேதுரு சொல்கிறது போல மனதின் அறையை கட்டுங்க. எதை மேலே இச்சிக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் இதுதான் உங்களுக்கு தேவைன்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இதுதான் தேவை, இதுக்கு மிஞ்சி இச்சிக்காதீங்க. அல்லது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்போ வேணுமோ கர்த்தர் கொடுப்பார். காலத்துக்கு முன்பு வழி தவறாதீங்க. நீ திருமணமாகாத வாலிப பிள்ளைங்களா, கர்த்தர் உங்களுக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கிற பொறுமையை காத்துருங்க. தவறான பாதை போகாதீங்க. உங்கள் வாலிபத்தின் எண்ணங்களை, ஏக்கங்களை கர்த்தருக்குள் சிறைபிடித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்க. நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை திருப்தியாக இருந்து மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட தொழில், கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட வருமானம், அதில் திருப்தியாக இருங்க. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள பிரயாசப்படுங்க. வருகை சமீபமாக இருக்கிறது. வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. ஆகவே இந்த கற்புள்ளவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் மனதின் அறையை கட்டினவர்கள். அடுத்ததாக ஐந்தாவது யார் இவர்கள்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அவரை பின்பற்ற இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரையே பின்பற்றுகிற கூட்டம். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டெடுக்கப்பட்டவர்களாம். முதற் பலன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், முதல் அறுவடை. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வார்த்தை வாசிய லேவியராகும் 2ஆம் அதிகாரம், லேவியராகும் 2ஆம் அதிகாரம் 14. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதாவது தேவன் இஸ்ரவேலுக்கு பிரமாணம் கொடுக்கும் பொழுது வயலிலே வருகிற முதற் பலன், அதாவது தானியங்களை அறுவடை பண்ணும் பொழுது அறுத்து அரிக்கட்டுகளாக கட்டுவார்கள். அதில் கட்டப்பட்ட முதல் அரிக்கட்டை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வருவார்கள். அதே போலதான் மரத்தில் விளைகிற முதற் கனிகள், தோட்டத்தில் வருகிற முதற் பழங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் செலுத்துவார்கள். இதன் அடிப்படையில் தான் அநேகர் தசமாகும், சில பேர் பொருத்தனை பண்ணி முதல் சம்பளம் இதெல்லாம் சொல்லுவது. இது முதற் அரிக்கட்டு, முதற் பலன் இதில் வருகிறது. இப்போ இந்த முதல் அரிக்கட்டு வரும் பொழுது கர்த்தர் எப்படி படைக்கணும்னு சொல்றாரு பாருங்க. நீ போஜன பலியாக முதற் பலனாக அந்த முதல் அரிக்கட்டை கொண்டு வரும் பொழுது அந்த அரிக்கட்டு அக்கினியினால, நெருப்பினால அது வாட்டி உதிர்த்தப்பட்டு செலுத்தப்படணும்.
அப்போ அந்த முதல் அறிக்கட்டு நெருப்பில் சுட்டரிக்கப்பட்டு தேவனுக்கு அசைவாட்டப்படணும். இதான் பிரமாணம். அதே போல தான் இந்த 1,44,000 பேர் இந்த உபத்திரவ காலங்களில் அக்கினியான உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தருக்காக ஜீவித்து தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து மகிமையாய் வெளிப்பட்டவர்கள். அந்த முதல் அறிக்கட்டு நெருப்பில் சுடப்பட்டு அது அசைவாட்டப்படும் பொழுது அதிலிருந்து எழும்புகிறதான அந்த புகை தேவ சமூகத்தில் நல்ல வாசனையாக போஜன பலியாக அது அங்கீகரிக்கப்படும். அதே போல இவர்கள் அக்கினியின் பாதையிலே இரத்த சாட்சியாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். ஆகவே இவர்கள் முதற் பலனாக தேவனுக்காக ஏறெடுக்கப்பட்டவர்கள். அது முதற் பலன் சொல்லப்படுகிறவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள். நாம் ஆண்டவருக்கு முதற் பலனாக மாறணும். முதற் பலன் அப்படின்னு சொன்னால் அக்கினியின் பாதை நடக்க நேர்ந்தாலும் உபத்திரவத்தின் பாதை நடக்க நேர்ந்தாலும் தேவனுக்காக அவர் நாம மகிமைப்படுவதற்காக நாம் வாழ அர்ப்பணிப்போமானால் நாம் முதற் பலனாய் தேவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக முதற் பலன் என்று சொல்லுகிறவர்கள் இவர் இரத்த சாட்சிகளாக மரித்ததினால் முதற் பலன் என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்து 6வது, அதை வெளிப்படுத்தல் 14:5 வாசிக்கலாம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர் எப்படிப்பட்டவர்களா? கபடாய் வாழாதல். கபடுன்னு என்ன அர்த்தம்? உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுறது பேர் தான் கபடு. உள்ள ஒரு என்ன இருக்கும்? உள்ள பார்த்தீங்கன்னா எரிச்சல் வச்சிருப்பாங்க, வெளியில பார்த்தா ரொம்ப சாந்தமாக அவர்களிடத்தில் பேசுவார்கள். ஆனால் மனதில் அவர்களை குறித்து ஒரு பெரிய எரிச்சல், ஒரு பெரிய பொறாமை இருக்கும். ஆனால் இவர்கள் கபடே இல்லாதவர்களாம். அப்படி என்ன அர்த்தம்? இருதயத்திலும் வெளியிலும் ஒன்று போல. அதாவது இவர்கள் வாழ்ந்த காலம் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். அப்போ இவங்க இருதயத்தில் எப்படி கர்த்தருக்கு வைராக்கமாக இருந்தாரோ வாயிலும் அதுதான் இருந்தது. இவங்க சீக்ரெட் கிறிஸ்டியனாக வாழலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரகசிய கிறிஸ்தவர்கள், அது பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேங்க, நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆனால் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது, சொந்த மதத்துக்கெல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை, தெரிஞ்சால் என்னை ஒதுக்கிடுவாங்க, தெரிஞ்சால் என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வெளி தோற்றத்தில் அவங்க விரும்புகிறபடியெல்லாம் நான் போக்குவரத்துமாக இருப்பேன், ஆனால் மனசு நான் இயேசுவை மட்டும் நேசிப்பாங்க. ஆனால் இவங்க அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது. இருதயத்தில் என்ன வைராக்கியமோ அதுதான் வெளியிலேயும் வைராக்கியம். இருதயத்தில் அந்தி கிறிஸ்து பின்பற்ற மாட்டோம் என்கிற வைராக்கியம், வாயிலே அதை சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவர்கள். ரகசிய கிறிஸ்தவம் என்பது இன்னைக்கு அநேகருக்கு அது பெருமையா இருக்கிறது. கிறிஸ்தவ ரகசிய கிறிஸ்தவம் வெளிப்படையான கிறிஸ்தவ வித்தியாசம்லாம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், நாம் அவரே உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றால் கிரியில் அது வெளிப்படணும். ஏன் கிரியில் வெளிப்படுறது இல்லை? தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு மனமில்லாதவர்கள் தான் ரகசிய கிறிஸ்துவ வாழ்றது. இயேசுவே மெய்யான தெய்வனை ஏற்றுக்கொண்டுட்டு அப்படின்னு சொன்னால் குடும்பம் பகைக்கும், குடும்பம் உதறி தள்ளிடும், ஊரை ஒதுக்கி வச்சிருவாங்க, எனக்கு எல்லாரும் கிடைக்கிற நல்ல காரியம் எனக்கு கிடைக்காம போயிடும், ஆகவே நான் ரகசிய கிறிஸ்துவனை வாழ்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையான உத்தம வாழ்க்கை இல்லை. பிலிப்பு போய் ஒரு நாள் நாத்தான மேலே கூட்டிட்டு வரான் ஏசப்பாட்ட. அருள்நாதர் அவரை பார்த்துட்டு அவன் வரும்பொழுதே அவனை பார்த்து சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு நாத்தான வேலை சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவன் இருதயத்தில் மேசியாவை எப்படி எதிர்பார்த்து ஏங்குறானோ, இருதயத்தில் தேவனு பிரியமா எப்படி வாழன்னு விரும்புகிறானோ அதே போல தான் வெளியிலும் ஏங்குகிறான். அதனால தான் பிலிப்பு போய், ஏய் நாத்தான்வேல், நம்ம மேசியா வரணும், மேசியாவை எதிர்பார்த்தோமே, அந்த மேசியா வந்துட்டாருப்பா, அவர்தாப்பா நாசரேத்தூரானாக இயேசு சொன்ன உடனே ஏக்கத்தோடு தேடி வருகிறான். இருதயத்தில் ஏங்கினவன் வெளியிலும் காண்பித்தான். ஆண்டவர் சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ இயேசுப்பாவை நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துட்டு கிரியில் வெளிப்படணும். அதுக்குன்னு வம்பு தண்டி பண்ணணும்னு சொல்ல வரல. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பதை, நான் ரட்சிக்கப்பட்டிருப்பதை அறிக்கை செய்வதனால் உலகம் என்னை பகைக்கும், நியாயமான ஆசீர்வாதம் இழக்க நேரிடும், அல்லது உறவுகள் என்னை உதாசீனப்படுத்தும் என்றால் என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இவங்க உபத்திரவ நாட்களில் எதுக்கடா வம்பு? அந்தி கிறிஸ்துவ வெளியில பகைச்சா அவன் தண்டிப்பான், வெளியில அந்தி கிறிஸ்துவை நான் ஆராதிப்பது போலவும் இருதயத்தில் ஏசப்பாவையே நேசிப்பது போலவும் ஒரு இரட்ட வாழ்க்கை வாழ்வேன் என்று வாழல. இவங்க வாழ்க்கை இருதயத்தில் வைராக்கியம், வாயின் வார்த்தையிலே வைராக்கியம். ஆகவேதான் கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டிருந்தார். அப்ப யாரை ஏசப்பா தெரிந்து கொள்வார்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் நானும் வருகையில் ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா
கபடற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ பழகணும். உண்மையான பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தா நியாயமான சில ஆசீர்வாதம் இழக்க நேரிடுமா? இழந்தாலும் பரவாயில்ல. சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, மனதிலேயே நான் அதை விரும்பல, செய்கையில் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்தால் சில நேரங்களில் மனிதர்கள் என்னை ஒதுக்கி தள்ளுவார்கள். ஒதுக்கினாலும் பரவாயில்ல, நான் உலகத்தில் ஒதுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் ஒதுக்கப்படக்கூடாது. அதான் ஏசப்பா சொல்றாரு, நீ ஒத்த கண்ணனா பரலோகம் வந்துடு, நீ ரெட்ட கண்ணனா, நீ ரெண்டு கண்ணுள்ளவனாய் நரகத்து போவதை காட்டணும், ஒத்த கண்ணனா பரலோகத்துக்கு வந்துடு. நீ ஊர் உலகத்தில் எல்லாம் விரும்பினதெல்லாம் அனுபவிச்சுட்டு நரகத்து போகிறத காட்டணும், நீ எனக்காக வைராக்கியமே வாழ்ந்து உலகத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் நீ பரலோகத்துக்கு வந்துடு. அப்போ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கபடற்ற வாழ்க்கை. இவன் கபடற்ற வாழ்ந்ததுனால தான் இவர்களை தேவன் உபத்திரவ காலத்தில் ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். அடுத்து 7வது எப்படிப்பட்டவர்கள்? வெளிப்படுத்த 14:5. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய சிங்காசனம் முன்பு எந்த மாசும் இல்லாதவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கிறிஸ்து நாட்களில் முழுக்க முழுக்க சாத்தானின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக இவர்கள் எந்த விதமான கரையற்றவர்களாக, எந்த விதமான வஞ்சகத்தில் விழுந்து தன் வாழ்க்கை கரைப்படுத்திக் கொள்ளாமல் மாசற்றவர்களாய், கரையில்லாதவர்களாய், குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய், குறையில்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் சீயோன் மலையிலே தேவனோடு கூட நின்று கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாசில்லாத இவர்கள் சீயோன் மலையிலே தேவ சமூகம் நின்றார்கள். அதே போல நாமும் மாசில்லாதவர்களாக இருக்க பழகணும். ஆகவே இந்த 144,000 பேர் யார் என்று சொன்னால், உபத்திரவ காலங்களில் தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படி வரப்புகிறதான 1000 வருடம் அரசாட்சி குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து இயேசுவே மேசியா என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 யூதர்களை சேர்ந்த ஊழியக்காரர்கள். இவர் இரத்த சாட்சிகளாக மரித்து இவர்கள் சீயோன் மலையிலே சேர்க்கப்படுகிறார்கள். கருமையானவர்களே, இது குறித்து தவறான கருத்து புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் தான் இந்த 144,000 பேர் யூத பரிசுத்தவான்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? நீங்களும் நானும் இந்த அந்த கிறிஸ்து நாட்கள் இருக்க போகிற கூட்டம் அல்ல. நாம் அதை விரும்புகிறதும் கிடையாது. அதுக்கு முன்னதாக நம்ம வருகை எடுத்துக்கொள்ளப்படணும். வருகை எடுத்துக்கொள்ளப்படணும்னா யாரை கர்த்தர் முன்குறிக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். ஸ்திரீகள் என்று சொன்னால் உலகத்தினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய தன்மை, உலகத்தினுடைய சீர்கட்ட காரியத்தினால் கரைபடாதவர்கள். இவர்கள் மனதளவில் கூட கற்பை இழக்காதவர்கள், மாசில்லாமல் வாழ்கிறவர்கள், கபடற்றவர்களை வாழ்கிறவர்கள், தேவ நாமம் தரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவரை வாழ்கிறவர்கள், சாட்சியுள்ள புதுப்பாடலை பாடுகிறவர்கள். இப்படிப்பட்ட சுவாபம் நமக்குள்ள இருக்கும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம் கண்கள் முன்பதாக உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வளர்ந்து வருகிறதான தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு மனுஷ வாழ்க்கை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி வளர 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 இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கிருச்சு. ஒரு சின்ன காரியத்தை கூட பல நாட்களாய் செய்து கொண்டிருந்த நாட்கள் காலங்கள் போய் ஒரு வினாடியில் செய்து முடித்து விடுகிறார்கள். அது காலங்கள் ரொம்ப குறுகிருச்சு. மனுஷ வாழ்க்கை ரொம்ப எளிதாய் மாற்றுகிறது டெக்னாலஜி. அதே அளவுக்கு மனித வாழ்க்கையை அவ்வளவு அருவருப்புள்ளதாய் கரைப்படுத்துகிறதாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பாவம் சொன்னதெல்லாம் இன்னைக்கு சகஜமாயிடுச்சு, கலாச்சாரம் ஆயிடுச்சு, உரிமையாய் மாறிடுச்சு, சட்டங்களாய் மாறிவிட்டது. உலகம் இன்றைக்கு அருவருப்புக்குள் விழுந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் கரைபடாதலை வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணும் என்று சொல்கிறது. பாவம் எங்கே நாம் நெருங்கி கொண்டிருக்கிறது? இணையதளங்கள் மூலமாய், மனிதர்கள் மூலமாய். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார்கள், படித்தவர்களை போல இருப்பார்கள். ஆனால் அவரோடு பழகும் பொழுது அநேக அருவருப்பு நம்மை அறியாமல் உள்ள வந்துடும். ஆக நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாய், புறாவை போல கபடற்றலாக இருக்கணும், சர்பத்தை போல வினாவுலா இருக்கணும். வினாவுலா என்ன அர்த்தம்? கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், அவருடைய தத்துவமே என்ன? ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 கேள்வி எப்பவும் கேளு அப்படின்றது தான் சாக்ரட்டிஸ் தத்துவம். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் இதை நான் செய்யணும், எதற்கு நான் செய்யணும், எப்படி இது காரியம் சாத்தியமா என்று கேள்விகள் கேளு அப்படிங்கிறத தத்துவம். நம்ம அதை குறித்து விளக்கமாக பார்ப்பதில்லை. ஆனால் ஏன் இது சர்வத்தை போல வினாவுலர் என்ன அர்த்தம்னா,
இந்த காரியம் எனக்கு தேவைதானா, இந்த நபரோடு நான் பழகுவது என் பரிசுத்த வாழ்க்கைக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, இந்த காரியத்தை நான் விரும்புகிறேனே இது என்னை பரலோகம் கொண்டு செல்லுமா நரகத்தில் தள்ளுமா, செல்போன் உபயோகப்படுத்துகிறேனே சில காட்சிகளை செல்போனில் பார்க்கிறேனே இதை பார்ப்பது என்னை பரலோகம் கொண்டு போகும் நரகம் கொண்டு போகுமா, சதா எப்போ பாரு சினிமா பார்க்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களும் கேட்க சினிமா பார்த்து யார் நரகம் போவான்னு யார் சொன்னது, ஊழியக்காரர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதாவது சினிமா பார்ப்பதினால் உன் சிந்தை பரிசுத்தமாகும் என்றால் நீ வேத புத்தகத்தை வாசிக்காத, 24 மணி நேரம் சினிமா பாரு, நீ பரலோகம் வந்துரு. நீ சினிமா பாடல்கள் பார்ப்பதினால் அல்லது அநேக விதமான சீரியல்கள் அல்லது யூடியூப்ல வருகிறதான இச்சையை தூண்டுகிற அந்த காரியங்கள் பார்ப்பதினால் உன்னுடைய பரிசுத்தம் கெடவில்லை, உன் சிந்த கெடலை, உங்க கற்பு கெடலை அப்படின்னா தாராளமாக பாருங்க, நீங்க பரலோகம் வந்து சேருங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஒரு நபரோடு நீங்க பழகுறீங்களா, அது நிமித்தம் உங்க இருதயம் கெடுகிறதா பரிசுத்தமாகிறதா நிதானிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை நீ விரும்புகிறதுனால நீ பரிசுத்தமா வாழ போறீங்களா பாவத்தில் விழ போறீங்களா, ஒரு இடத்துக்கு போவதனால நீங்க பரிசுத்தமா இருப்பீங்களா நீ கரைபடுவீங்களா, கொஞ்சம் நிதானித்து உங்க வாழ்க்கை கரைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் எப்பவுமே கரைபடுத்து போராடுகிறது, உங்க மனசு கெடுக்க பார்க்க. ஒருவேளை சில நேரங்களில் சாத்தானம் எப்படி வஞ்சிப்பான்னா, நீ என்ன எல்லாரும் போல சரீரத்தில் பாவமா செய்யற, ஏதோ அப்பப்ப உன்னுடைய காரியங்கள் கண்ணில் பார்க்க தானே செய்யற, மனசுல தானே இதை குறித்து சிந்திக்கிற, இதெல்லாம் பாவமா, நீ சரீரத்தை பரிசுத்தமா தானே வைத்திருக்கிற. ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொன்னாரு, சரீரத்தில் 100க்கு 100 செஞ்சாதாங்க அது பாவம், மனசளவில் வைப்பதோ அது சரீரத்தில் ஒரு பட்டுப்படாமல் செய்யறதெல்லாம் பாவமே கிடையாது என்றெல்லாம் சொன்னார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் சிந்தை கூட கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் பிரசங்கத்தை விட மேலான செய்தி எந்த ஊழியக்காரனும் கொடுத்துட முடியாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் இருதயத்தில் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று, மனது கெட்டாலும் அது பாவம். அன்பாய் சொல்லுகிறேன், நீ வாலிபலா இருந்தாலும் வயோதிபலா இருந்தாலும் உங்கள் ஜீவியத்தை காத்துக்கங்க, கபடற்றல வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எதை இழக்க ஆயத்தமா இருங்க, மாசில்லாதவளாய். அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார் பாருங்க ஒரு வார்த்தையை, 2 பேதுரு 3:14 வாசி கேட்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு சொல்றாரு, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர, உலகத்தின் முடிவு வரப்போகிறதே அது காத்திருக்கிற நீங்க கரையற்றலும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட ஒரு சந்நிதியில காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப ஏசப்பாவுடைய சந்நிதியில பரலோகத்தில் யார் இருப்பார்களாம்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமே வாழ்கிறவர்கள். பிழைங்கிறது அறிந்தோ அறியாமலோ வருகிற தவறு. பிழைக்கும் கரைக்கு வித்தியாசம் இருக்குங்க. பிழைங்கிறது, இப்போ நீங்கள் டீ சாப்பிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, திடீர்னு உங்களை அறியாமல் டீ கொட்டிடுச்சு. யாருமே டீ வேணும்னு கொட்ட போகிறதில்ல, டீ குடி திடீர்னு கொட்டி, இது பேர் பிழை. கொட்டணும் என்ன பண்ணுவோம்? உடனே பதறி போய் தொட்ட அந்த கரை போகிறதுக்கு என்ன செய்யணுமோ தொட்டு தொடச்சிடுவோம், அது இருக்க இடம் தெரியாத போயிடும். இதுக்கு பேர் பிழை. அறிந்து அறியாமல் சில தவறு நடந்துடும். நடந்த உடனே நமக்கு பதற்றம் வரும் நமக்குள்ள. சவுலின் வஸ்திரத்துடைய ஓரத்தை வெட்டின உடனே தாவீதின் இருதயம் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அது பேர் பிழை. தெரியாமல் செஞ்சுட்டான், ஆனால் மனசு அடிச்சுக்கிச்சு, மனம் திரும்பி ஒப்புரவாயிட்டான். தெரிந்தோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்களா? உடனே உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி ஆண்டு சொந்தல் அழுது புலம்பி இனி அது செய்யாதபடி காத்துக்குங்க. கரைன்னு என்ன தெரியுங்களா? அதே டீ பட்ட உடனே டீ தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த டீ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெஸ்ஸில் பரவும். ஒரு சொட்டு தான் விழுந்திருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சில அங்குலம் அது விரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் அது கரையாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நீ தண்ணி தொட்டாலும் அது அப்படியே தான் நிற்கும். அறிந்தோ அறியாமல் தவறு பண்ணிட்டீங்க, யார் செய்யாதது என்று மனம் திரும்பாமல் நீ தொடர்ந்து செய்யும் பொழுது பிழை கரையாக மாறிடும்.
கரையாக மாறிடுச்சுன்னா அதை எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஆண்டவர் சொல், பிழை இல்லாதபடி காத்துக்க, கரை இல்லாதபடியும் காத்துக்க. கரையும் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன பிழையும் இருந்துடக்கூடாது. அப்போ தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நிதானிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை நிதானித்து சீர்படுத்த ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் உலக ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறதை காட்டணும், உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்படுங்க. நான் எந்த அளவுக்கு ஆண்டுக்குள்ளே வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன், இன்றைக்கி ஆண்டு வருகை இருந்தால் அல்லது என் முடிவு இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேணாம். நிதானிங்க, கரையில்லாத வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. வருகை எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாம் இருக்கிற முழங்கால் படிட்டு, நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் நம்ம எல்லார் கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த வேளையில் இந்த கருமையானவர்களே, இந்த 144,000 பேர் சீயோன் மலை நிற்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். இவர்கள் உபத்திரவத்தின் நாட்களில் கூட கரையற்றலாய் வாழ்ந்தார்களே. இன்னைக்கு அந்த உபத்திரம் நமக்கு இல்லை. இன்னைக்கு லகுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கரையற்றல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் தேவனுடைய சந்நிதியில காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். என கருமையானவர்களே, நம்ம கரையற்ற பிழையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுபா வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களிலேயே நாம பரிசுத்தை காத்துக்கொள்வதற்கு, வைராக்கியம் வாழ்வதற்கு போராடுகிறோம் என்று சொன்னால், உபத்திரவத்தின் நாட்கள், ஐயோ அது எத்தனை கொடுமை. அந்த நாட்களை வைராக்கியமாக நிற்பது எவ்வளவு கடினமான காரியம். இந்த நாட்களில் நிர்விசாரமாக இருப்பாயானால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் வைராக்கியமாக நிற்பதும், கர்த்தருக்காய் எழும்பி நிற்பதும் அது மிகவும் கடினம். எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரா, அந்த நாட்களுக்காக நீ காத்திருக்காத. இன்றைக்கு மனம் திரும்பு. அந்த உபத்திரவத்தின் நாட்கள் நமக்கு உரியது அல்ல. அந்த உபத்திரவத்தின் நாட்கள் நமக்கு தேவையானது அல்ல. நம்முடைய நாட்கள் அது அல்ல. நீங்களும் நானும் வருகையில், இயேசுப்பாவுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரோடு மனவாட்டே இருக்க வேண்டிய கூட்டம். எனக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் கரையற்ற வாழ்க்கை வாழணுப்பா. அடிக்கடி என் மனசு கரைபடுது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ என் கண்கள் தடுமாறுகிறது, என் இருதயம் தடுமாறுகிறது, என் மாம்ச இச்சைகளோடு போராடுகிறது ஆண்டவரே. என்னை அறியாமல் நான் கரைபிடித்துக் கொள்ளுகிறேன்ப்பா. நான் மனம் திரும்புகிறேன். இந்த ஆண்டவர் இந்த வேளையில் என் மனதை நான் கற்புள்ளதாய், என் சரீரத்தை கரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அடிக்கடி என்னை பலவீனப்படுத்துகிற பாவங்களிலிருந்து, மாம்ச இச்சைகளிலிருந்து, கண்கள் இச்சையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. கேளு கேளு வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, கேளு ஆண்டவர் சமூகத்தில். என் அருமையான தேவ சகோதரா, ஒருவேளை நீ ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வயதானவர்களாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இச்சை, வாழ்க்கையில் இருக்கிற அந்த அருவருப்பு, உங்களோட போராடுகிற அந்த ஜென்ம சுவாபம், உங்களை கரைப்படுத்துகிற காரியம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு ராஜா சீக்கிரமா வரப்போகிறார். சந்நிதியில கரையற்றவளாய் பிழையற்றவளாய் காணப்பட ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது நாட்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கரையற்ற பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் எங்களை நிதானித்து, ஒவ்வொரு நாள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியால் பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சீர்கட்ட இந்த உலகத்தில், ஆண்டவர் கரைபட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் கரைபடாதவர்களாய் வாழ எங்களுக்கு பலன் தாங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல் என்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.